ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சேர்ந்து தலைகளை தாழ்த்தி இந்த நாள் கூடுகை முழுவதும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து அவருடைய பிரசன்னத்தால் நம்ம நிரப்பும்படியாய் எல்லாம் தலைகளை தாழ்த்தி வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, தகப்பனே இந்த நாள் கூடுகை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே உண்டாயிருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காய் காத்திருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துவீராக. நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தாவே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீ பரிசுத்தர் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற அசுத்தத்தை பாராத சுத்த கண்ணரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. உடைய வல்லமையும் உடைய பலத்தை மாத்திரம் நம்பி ஆண்டவரே, உடைய கிருபையினாலே உடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்தீர் என்ற விசுவாசத்தோடு எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே ஆண்டவரே உடைய பிரசன்னத்திற்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரே நிரப்புவீராக அப்பா, எங்களை நிரப்புவீராக. உடைய பிரசன்னத்தின் வல்லமையினால் எங்களை தொடுவீராக ஆண்டவரே. எங்கள் சரீரத்தில் எங்கள் ஆவியிலே நாங்கள் புது பலன் அடையத்தக்கதாய் தேவ பலன் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் அனுபவிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக அப்பா, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. எங்கள் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய வல்லமை உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்தபடியினால் எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் நாங்கள் எண்ணத்தை திருப்பி செலுத்துவோம் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை துதிப்போம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக அப்பா ஆண்டவரே. நாங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய வல்லமை அனுபவிக்கத்தக்கதாய் தாழ்மை உள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக அப்பா. எங்களை உணர்வுள்ளவர்களாக்குவீராக ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாய் எங்கள் செவிகளை திறப்பீராக அப்பா. உம்முடைய வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பலன் தரத்தக்கதாய் எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக ஆண்டவரே அப்பா. தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், சோர்வுகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த கூடுகையின் துவக்கத்திலே மாறி போவதாக. வல்லமை உள்ள தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர்வதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் விடுதலையோடும் ஆவியோடும் உண்மையோடும் விடுதலையோடு ஆராதிக்க தேவ கிருபை, தேவ பலன், தேவ கரம் அவர்கள் மேலே அமர்வதாக ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தையே தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. எல்லா விண்ணப்பமாய் சொல்ல போகிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேணும் அப்பா. இன்னும் உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. காத்திருக்கிறோம், எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் வானமுமாது சிங்காசனம், பூமி உமது
சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து துணிந்து தொழுகிறோம் கனிந்தம்மை கண் பாருமே. பணிந்து துணிந்து தொழுகிறோம் கனிந்தம்மை. உண்மையாய் கேட்கலாமா? தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்கள், கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory Jesus. தேவா பிரசன்னம், தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழு. ஒரு முறை கூட தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் 8 மாதங்கள் எங்களை கண்மணி போல சுமந்து வந்த கிருபைகளுக்காய் இந்த 8வது மாதத்தின் இறுதி நாளிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்தீரே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் தந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவமான கிரியைகளுக்காய்
மகத்துவமான அதிசயமான உம்முடைய நாமத்திற்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் பெரிய தேவன் ஆண்டவரே. உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் வேறொரு நாமம் இல்லை அப்பா. உம்மை போல வல்லமையான தேவன் வேற யாரும் இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தையே உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராகி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் ஆனந்த தைலத்தினாலே எங்களை நிறைத்து, எங்களை பலப்படுத்தி, எங்களை திடப்படுத்தி ஆண்டவரே, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனிப்பட்ட விதத்திலே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து திரும்பி செல்ல நீர் உதவி செய்வீராக. உடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சுயத்தை நாங்கள் மறைத்து ஆண்டவரே உம்மை மாத்திரம் உயர்த்தும் உடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ண ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே உடைய நல்ல நாமத்தை உயர்த்தும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே கொஞ்ச நேரம் நான் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த சபை இந்த எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வாரத்தோடு நாம் 3 வருடங்களை முடித்தோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். துவங்கினவர் கர்த்தர், திட்டங்கள் கர்த்தருடையது, அதனாலே அவரே அழகாய் செயல்படுத்தி முடிக்கிறார். ஹல்லேலூயா. யோபு இப்படி சொல்லுகிறார். யோபுக்கு பயங்கரமான போராட்டங்கள் வாழ்க்கையில். யோபுவை போல இந்த வேதாகமத்தில் நாம் அந்த போராட்டங்கள், அந்த சோதனைகள் வழியாக கடந்து போன இன்னொரு மனிதனை நமக்கு பார்க்க முடியாது. அதனால் யோபுவும் மாம்சத்தில் என்னெல்லாமோ யோசனைகள் யோசித்து என்னெல்லாமோ கேள்விகள்லாம் கேட்குறாரு. எல்லாரையும் போல மனுஷனுக்கு அப்படிதானே. நன்மையாய் நடக்கும் போதெல்லாம் துதி வரும். எப்போ நமக்கு சோர்வுகளோ எதிர்பார்ப்பது விதத்தில் போகாத காரியங்கள் இருக்கும்போது கேள்விகள் தான் அதிகமாக வரும் துதியை விட. அப்படிதான் யோபுவும். எல்லா விசுவாசமும் எல்லா நம்பிக்கையும் இருந்தும் யோபுவுக்கும் பல கேள்விகள். ஆனால் இறுதியிலே ஆண்டவர் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும் போது யோபு ஒன்றே சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதி வழியாக நாம் கடந்து போனாலும் நமக்கு தெரிய வேண்டியது, என் தேவனுடைய வல்லமை அது குறைந்து போகாது. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவுதான் நம்முடைய பகுதியிலே இல்லை எனக்கு இவ்வளோ நியாயம் இருந்ததுக்கப்புறம் எப்படிங்க இப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் தெரியணும், என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனுடைய உதவி தேவை கிடையாது. ஹல்லேலூயா. உலகமே எனக்கு எதிராக நின்றாலும் சரி, நம்பினோர் எல்லாம் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, நான் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் கைவிட்டு போனாலும் சரி, தேவ பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? யோபு சொன்னது போல, ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்து நிச்சயித்திருக்கிறோம். அந்த நிச்சயத்தோடு நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் பார்க்கிற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எனக்கு எதிராய், என்னுடைய திட்டங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஒன்றை நான் நிச்சயித்து அறிந்திருக்கிறேன், யாவும் எனக்கு நன்மையாய் மாற்ற நீர் வல்லவர். ஹல்லேலூயா. நீர் வைத்திருக்கிற தரிசனம் மாறாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மை போல தேவன் இல்லை ஆண்டவரே, ஏனென்றால் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. உற்சாகமாய் சொல்ல போகிறோம், தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? விசுவாசத்தோடே நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர்
நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலை மாற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலை மாற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஒப்பில்லாத தேவனுக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் செய்வதை தடுக்கத்தக்கவன் யார் ஆண்டவரே? நீர் நினைத்தது நிறைவேறும் அப்பா. எங்கள் பலத்தினாலோ எங்கள் திறமையினாலோ நாங்கள் வைத்திருக்கிற காரியங்களினாலோ அல்ல ஆண்டவரே. நீர் சொன்னீர், நீர் நிறைவேற்றுவீர். ஏனென்றால் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை என்று அறிந்திருக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், துதிக்கப்படத்தக்கவர். யூதா எழுதின நிருபத்திலே கடைசி வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் 8 மாதங்கள் கடந்து வந்தது எப்படி தெரியுமா? நம்மை வழுவாதபடி காக்கிற கரம் கூட இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள், நிந்தைகள், எல்லாவற்றிலும் கூட நடக்கிற தேவன். ஹல்லேலூயா. 1000 நாவு இருந்தாலும் நன்றி சொல்லி போதாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே 1000 வார்த்தைகள் அல்லப்பா, 1000 நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்லி தீராது ஆண்டவரே. ஹல்லேலூயா. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாவிருந்தாலும்
நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் என் மேலும் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து அனுபவித்தவர்களாக சொல்லுங்க. வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நிறையுதே. அன்பால் கரங்களை உயர்த்தி 1000 நாவுகள் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட 1000 நாவிருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள் வேதனையின் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு உன் தகப்பன் நான் என்றீரே. 1000 நாவிருந்தாலும் வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாவிருந்தாலும் 1000 நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. நான் உள்ளளவும் ஹல்லேலூயா உன்னதரே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. ஏசாயா 41:13 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தின் 10வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. துணை நிற்கிற தகப்பன் கர்த்தர் சொல்லுகிறார்,
நான் உனக்கு துணை நிற்பேன். ஹல்லேலூயா. யார் துணையா இல்லாவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைக்கு நல்ல நிச்சயம் இருக்க வேண்டும். எனக்கு துணை நிற்கிற கர்த்தர் இருக்கிறார். எனக்கு சகாயம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். என் வலது கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகமே எதிர்த்தாலும் ஆண்டவரே, எனக்கு துணை நிற்கிற நீர் இறுதி மட்டும் கூடவே நிற்பீர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு துணை, கர்த்தரே எனக்கு துணை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என் கர்த்தரையே நம்பி வாழுவேன் என்றால் அவரே எனக்கு துணை. ஹல்லேலூயா. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, இரத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். என்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஒரு முறை கூட, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தரே என் துணையானீர், பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தம் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா
கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல நாங்கள் கண்டதில்லை ஆண்டவரே, உம்மை போல் எங்கும் கண்டதில்லை. எங்களுக்காய் துணை நிற்கிற கர்த்தர், எங்கள் வலக்கரத்தை பிடித்திருக்கிறவர், எங்கள் நம்பிக்கைக்குரியவர், எங்களை காக்கிற உம்முடைய கரத்திற்காய், வழி நடத்துகிற கரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 8 மாதங்கள் எங்களை கண்மணி போல காத்தீரப்பா, வழுவாதபடி எங்களை காத்து கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலும் புதிய மாதமும் புதிய வாரமும் புதிய சோதனைகளும் எவையா இருந்தாலும் சரியப்பா, எங்களை காக்கிற உம்முடைய கரத்தை மாத்திர நம்பி, எங்களுக்கு துணை நிற்கிற உடைய வல்லமை மாத்திர நம்பி கடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. நல்ல உறுதி எங்களுக்கு தந்திரலாம். எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு எதிராய் அடிக்கிற கடல் கொந்தளிப்பிலும் ஆண்டவரே உம்மை துதித்து துதித்து முன்னேற எங்களுக்கு கிருபை செய்வீராக. அந்த உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கு தந்திரலும் ஆண்டவரே. சோர்ந்து போனவனுக்கு பலன் அளிக்கிறவர், எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அனுப்புங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த தைரியத்தை கொடுத்துடலும். எனக்கு துணை நிற்கிற கர்த்தர், எல்லா சூழ்நிலையிலும் என் கரத்தை பிடித்திருக்கிறவர், துணை நிற்கிற கரத்திற்காய் நன்றி. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். பாடி பாடி அலைகளை நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் விசுவாசத்தோடு. கண்மலைகள் ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கே மகிமையை செலுத்தலாம். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய நல்ல பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கரத்தை பிடித்து எங்களுக்கு துணை நிற்கிற தகப்பன், உமக்கு நன்றி. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் ஒருவரும் இல்லை என்று அறிந்திருக்கிறோம். உடைய வல்லமை பெரியது என்று அறிந்து உம்மை துதிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக அப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தைரியத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே நாட்களை கடக்க உதவி செய்வீராக. அல்லேலூயா பாடி
அலைகளை கடக்க விசுவாசத்தில் வளர கிருபை செய்வீராக, பலப்படுத்துவீராக, காத்து கொள்ளுவீராக. இந்த கூடுகையின் மற்ற பகுதியை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய மகனை அபிஷேகித்து பயன்படுத்தும். உடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும். உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.